ஜானி சந்தியா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம மாயா கண்டிப்பாக நமக்கு பெரிய தலைவலியாக இருப்பா. அதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மகாலிங்க எதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? என் பொண்ணுக்கு நீங்கள் அத்தையாகுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னொரு வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சம்மந்தி, எனக்காக நீங்கள் எம்புட்டெல்லாம் வந்து செஞ்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சாருமதியை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன்? அவள் தான் என்னோட மருமக. உங்கள் பையனோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா மாயாவோட சேர்ந்து வாழ்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் பையன் மாயா மேலே இருக்கிற கோவம்லாம் வந்து போயிடுச்சாமே. நிச்சயம் நம்ம அதை மாற்றணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று விஷயத்தை கையில் எடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் நேரடியாக நம்ம தான் காரணங்கிறத எதையும் வந்து நிரூபிக்கக்கூடாது. என் பையனுக்காக தெரியணும், அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயாவும் தனாவும் பேசின விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி காட்டினா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மாயாவும் தனாவும் எங்கே வந்து அடிக்கடி மீட் பண்ணுவாங்கங்கிற விஷயத்த மகாலிங்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கோயிலில் தானே சந்திக்கணும், கோயிலில் எதுவும் வீடியோ ஆதாரம் எதுவும் இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு. நான் மகாலிங்கம் பேசுகிறேன், செலவுக்கு எதாவது பணம் வேணுன்னா கேளு. மாயாவும் தனாவும் பேசின விஷயம் சமீபத்தில், அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதுவும் இருக்காங்கிற மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. ஐயா, அவ்வளோ பெரிய விஷயத்த என்னால் பார்க்க முடியாது, நீங்கள் வேணால் பார்த்துக்கங்க. நீங்கள் வேணாம் எனக்கு காசுலாம் தர வேணாம். ஏண்டா 25,000 தரேன். சரிங்க, நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டேஜும் மகாலிங்கத்தோட அசிஸ்டண்ட் வந்து செக் பண்ணுறாங்க. ஐயா, மாயாவும் தனாவும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சி வை அப்படின்னு சொன்னோன்னே மகாலிங்கம் ஃபோனுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. மாயா வந்து பேசுகிறாங்க தனா கிட்ட. பேட்மிண்டன் போட்டியில் நீ ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ சொன்னதை சாதிச்சு காட்டிடுவல்ல? கண்டிப்பா. என்ன மாயா, நீ தானே எனக்கே சொன்ன, போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்பா கிட்ட இது மாதிரி கேளு, கதிரும் நானும் தான் சேர்ந்து வாழணும்னு நீ சொன்னபடி எல்லாத்தையும் வந்து நான் அப்பா கிட்ட கேட்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஆதாரம் வந்து இருக்குது. மாயா, போதும் மாயா, உன்னோட ஆட்டத்துக்கெல்லாம் இந்த வீடியோ வச்சு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அந்த வீட்லேயே நீ பொண்ணாக இருக்கிறதுனால தானே எல்லாமே வந்து பிளான் பண்ணி கரெக்டாக வந்து காய் நவுத்திக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு எதிராக. நிச்சயம் உனக்கு நான் ஆப்பு மேலே ஆப்பு வச்சு காட்டுறேன். மகாலிங்கத்தையே ஒரு வாட்டி பகச்சிக்கிட்டல்ல, நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுப்பேன்னு சொன்னோன்னே பத்மாவுக்கும் பார்வதிக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு, குரலில் இவ்வளோ சந்தோஷம் தெரியுது? நீங்கள் சொன்னீங்க, நான் முடிச்சு வச்சுட்டேன். இனிமேட்டு ரகுராமோட பொண்ணாலாம் மாயாவால் இருக்கவே முடியாது. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கோயிலுக்கு வந்து வாங்க, பார்வதியும் கூட்டிகிட்டு வாங்கன்னொன்னே பார்வதியும் கூட்டிகிட்டு அப்படியே வேக வேகமாக வராங்க. சாருமதி, உங்கள் அப்பா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து காட்டுறேன்னு சொல்கிறாரு, ஏதோ மாயாவுக்கு எதிராக ஆதாரம் போல். ஆனால் என்ன எதுன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்தீங்கன்னா அது மாயாவுக்கு வந்து ஆதரவாக ஆகிட போகுது, பார்த்து யோசிங்க. சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பத்மாவும் பார்வதியும் வராங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சம்மந்தி, என்ன வீடியோ ஆதாரம், ஒன்றும் புரியலையே, நீங்களே பாருங்கன்னொன்னே அது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க. இந்த ஆதாரம் போதும், மாயா இத்தனை நாளாக வந்து சீனோட மனசில் ஆழமாக வந்து இடம் பிடிச்சிருக்கா. அதுக்கு முக்கிய காரணம் ரகுராமோட பொண்ணும் தான். இதை வச்சு நம்ம ஆட்டத்தை வந்து ஆரம்பிப்போங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும். ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. இத்தனை நாளாக நான் தோத்துக்கிட்டே இருந்திருக்கேன், இந்த விஷயத்தை வச்சு சாருமதி சீனு கல்யாணத்தை ஜாம் நடத்தி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சம்மந்தி, நல்ல ஒரு விஷயத்தை வந்து கையில் கொடுத்துருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை வச்சு நாள் கணக்கில் வந்து திட்டம்லாம் போட வேணாம், அண்ணங்கிட்ட போட்டு காட்டினாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி வீடியோலாம் காட்டணுன்னா டிவியில் வந்து காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் வாங்கிப்போன்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கிக்கிறாங்க. அண்ணி, இப்பயே காட்டிடலாமா? நமக்கு அவகாசம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இப்பயே வந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜானகியம்மா நம்ம தனா கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா, எப்படி இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்க போல இருக்க ஊரில். பலமான வேண்டுதலோ? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. கார்த்தி ஏற்கனவே வந்து நல்லா அடி வாங்கியிருக்கான், இப்போ ஏதாவது ஒன்று ஆகிட போகுது. சரிம்மா, கதிர் பார்த்துப்பாங்க, அப்படியே ஏதாவது பிரச்சனைனா உங்கள் அப்பா இருக்காரு, இப்போ தான் வந்து டிஷம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அது என்னம்மா, என் மேலே இருக்கிற கோவம்னா மட்டும் உங்கள் அப்பாவுக்கு பெருசாக வந்து தெரிய மாட்டேங்குது, ஆனால் மாயா மேலே இருக்கிற கோவத்தை மட்டும் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. என்ன அர்த்தம்? உன் மேலே இருக்கிற கோவம் பாசத்தினால இருக்குது, மாயா மேலே இருக்கிற கோவம் நம்பிக்கையினால் இருக்குது. அவர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு தானா, முக்கால்வாசி விஷயம் எதுவும் தெரியாதில்ல.
போக போக வந்து புரிஞ்சுக்கலாம். சீனு மாமா மாயா கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்காரு, அவங்க சகஜமாக தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அண்ணே இங்கே வாங்கண்ணே, ஒரு மிகப்பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், மாயா எவ்வளோ பெரிய சதிகாரிங்கிறத நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மணி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ பத்மா, நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா, சும்மா வந்து ஏதோ ஆதாரம் இருக்குது, என்ன மாயா என்ன சதி செஞ்சா, அப்போனா உன்னோட சதியெல்லாம் நான் சொல்லட்டா அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக இருங்கங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் சண்டை போடுறதே வேலையாக வச்சுருக்கீங்களான்னு நம்ம ரமணி பாட்டி வந்து செமையாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. பத்மா, உனக்கு வேலையே இல்லையா, மாயா எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும். ஆமாம்மா, மாயா எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் தான் நானும் நம்பினேன். ஆனால் எத்தனை நாளாக தெரியுமா அவள் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, அண்ணனை கஷ்டப்படுத்தணும் தான் அவளோட முழு எண்ணமும் செயலும் வந்து அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பார்வதியும் பத்மாவும். உடனே மாயா வந்துட்டாங்க. அத்தை, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எப்படி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு வாட்டி என்னை ஏற்றுப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னத்தை இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாயா வந்து கேட்குறாங்க. ஏய், உன்னோட நாடகம்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் முடிச்சு வைக்கிறேன், இனிமேட் நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது. சீனு வந்து நான் வேணா பேசட்டுமா, இல்லை வேணாம், எதுவும் பேச வேணாம், எனக்காக பேசுனேன்னா அவங்க இன்னமும் வந்து கோவப்படுவாங்க, அமைதியாக இரு அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா அது இப்படியெல்லாம் நம்ம பொண்டாட்டி வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, அவள் யார் எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கா, இந்த குடும்பத்துக்கு நல்லது தானே செய்கிறா, என்னால் வேற பேச முடியாமல் மௌனமாக இருக்கேனே அப்படின்னு சொன்னோன்னே, என்னாச்சு இங்கே சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அண்ணே மாயா பற்றின இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் நிரூபித்து காட்ட போகிறேண்ணே, ஒன்றையும் தனாவையும் பிரிக்கணும் தான் கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஏய் சும்மானு இரு, மாயாலாம் அப்படிலாம் செய்ய மாட்டான்னு ரகுராம் மாயாக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அச்சச்சோ, அத்தை வேற என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியலையே, மாயாவை பழி வாங்கணும் தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஜானகி ஃபோன்லேருந்து நம்ம தனா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சுங்கிற மாதிரி கதிர் ஒரு பக்கம் வந்து கேட்குறாங்க. தெரியல, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பெருசாக வந்து மாட்ட போகிறோம், அது என்ன ஏதுன்னு தெரில, என்னை பற்றி இருக்காது, நிச்சயம் அப்படி இருந்தால் அத்தை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, மாயாவுக்கும் ரகுராமுக்கும் சண்டை மூட்டி விட்றதுக்கு தான் அத்தை இது மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரகுராமை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியுமான்னு தெரியலையே, ஆனால் நிச்சயம் நான் ஏதாவது கண்டிப்பாக வந்து அக்காக்காக துணையாக நிற்பேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மாயாக்காக நம்மளும் துணையாக தான் நிற்கிறோம். என்ன பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சிவராமன் வந்து பேசுகிறாங்க. உங்களால் விடிஞ்சு ஏஞ்சா தினம் தினம் வந்து தொல்லை தான், அமைதியாகவே உங்களால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா அப்படி பேச மாட்டேன், மாயா இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுருக்கான்னு சொன்னீங்களே, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ரகுராமை வந்து அசிங்கப்படுத்தணுன்னே வந்து கல்யாண மண்டபத்துலேருந்து இப்போ வரைக்கும் திட்டம் போட்டுட்ருக்கா, அது யாருமே உங்களுக்கு வந்து தெரியலடா, நாங்கள் அப்பாவி, நாங்கள் மாட்டிக்கிறோம், அவள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிக்கிறதுனால அவளோட சதி திட்டம்லாம் தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னோன்னே ஜானகியம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா, உனக்கு ஏன் பத்மா மாயா மேலே இவ்வளோ வெறுப்பு, இந்த குடும்பத்துக்கு வேலியாக இருந்து புவனேஸ்வரி பண்ணுற ஒவ்வொரு சதியிலையும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றினதே மாயா தானே, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, என்ன நீ தங்கச்சி பொண்ணோட பாசம் பேசுதா,